இளைஞரணியுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை சேலத்தில் வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். அந்த மாநாட்டுடைய வெற்றி, அதன் பிறகு வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றியை நீங்க நிச்சயம் நம்முடைய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கு. அதற்கு அந்த வெற்றிக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயம் அமையும். இன்னைக்கு பல கட்சிகள், இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இளைஞரணி ஒவ்வொரு பூத் வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 91 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம் முதல் பாகம் வரை பூத் வரைக்கும் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்னு 1,30,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு, இந்த சந்திப்புக்கு நீங்க வருகை இருந்திருக்கீங்க. இந்த சந்திப்புக்கு முதல்ல அனுமதி வழங்கிய நம்முடைய கழக தலைவர் அவருக்கு முதல்ல இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கும் முதன்மை செயலாளருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து துணை பொதுச் செயலாளர்களுக்கும் இந்த சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த சந்திப்பை சாத்தியப்படுத்திய அனைத்து மாவட்ட அமைச்சர்கள், மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள், இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள், அனைத்து மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், உங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவிச்சிருக்கேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞரணி தம்பிமார்களையும் சகோதரர்களையும் இளைஞரணி செயலாளரா உங்க அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்கிறேன். என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலையில மலை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மலை மட்டும் இல்ல, இங்க திருவண்ணாமலையில கடலும் இருக்கின்ற அளவுக்கு இங்கே கடல் போல கூடி இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞரணி தம்பிமார்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க நின்ற தேர்தலாம் வென்ற தலைவர் கலைஞர். அவர் வழியில இன்னைக்கு தான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கம் சந்தித்த அனைத்து தேர்தலையும் வெற்றியை மட்டுமே கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இங்கே பெருமையோடு பூரிப்போடு உட்கார்ந்திருக்கிறார். சேலம் இளைஞரணி மாநாட்டில் தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார், வாழ்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை, உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது, இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு, என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார். அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம். இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல, 100 கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம செஞ்சு காட்டியிருக்கின்றோம். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம்.